அப்ப அந்த ஆட்டோல தான்ப்பா நான் செயினை மிஸ் பண்ணேன். அவனை பார்த்தாலே நல்லா தெரியுதுமா, அவன் தான் செயினை திருடி இருப்பான்னு. இனிமே இந்த ஆட்டோலயே நீ வராத, நீ வீட்டுக்கு போமா. அவன்கிட்ட நான் பேசி நான் செயினை வாங்கிட்டு வரேன். அப்ப நானும் வரேன்ப்பா. நான் தான் சொல்றேன்லம்மா, நீ கிளம்பு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கிளம்புமா. திருமணம் பண்றதுக்கும் கண்மணி. அண்ணா ஏன்னா இப்படி பண்றீங்க? செயின் எங்கடா? அண்ணா யார் நீங்க? என்ன செயின் எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. அண்ணா ஏன்னா சொல்ல சொல்ல கேட்க வண்டியில நிறுத்திட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு நான் பொருளை தூக்கி கீழே போட்டுட்டு இருக்கீங்க? அண்ணா விடுங்கண்ணா, என்னண்ணா பண்றீங்க? என்னடா துள்ற திருட்டு பையல? செயின் எங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லைண்ணா. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உன்னை இப்படிலாம் கேட்டா சரிப்பட வர மாட்டேன். வாடா ஸ்டேஷன். அண்ணா போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாண்ணா. நீங்க வேணா அந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. அதே மாதிரி புதுசான ஒரு செயின் வாங்கி தரேன். இப்போ 1 மாசம் மட்டும் டைம் கொடுங்க. இப்போ விடுங்கண்ணா. என்னடா இப்போதான் எடுக்கலன்னு சொல்ற? இதுக்கு முன்னாடி கேட்டா அதே மாதிரி செயினை வாங்கி தரேன்னு சொல்ற? எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. அண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல போனா என் வாழ்க்கையை நாசமா போயிடுங்க. அண்ணா ப்ளீஸ். அப்பா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அந்த ஆட்டோக்காரனை போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டேன். இன்னும் 2 நாள்ல உன் செயின் ஒன்று கிடைச்சிடும். செயின் ரூம்ல தான்ப்பா இருந்திருக்கு. நான் தான் ஒழுங்கா கவனிக்காம ஆட்டோல மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்ப்பா. வாங்கப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். பாவம்பா அந்த ஆட்டோக்காரன். அவன் மேல நீ பாவம் பார்க்காதம்மா. அவனே ஒரு திருட்டு நாய். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே அது தெரிஞ்சு. இப்ப என்னமோ கொஞ்சம் நல்லா தெரிந்திருக்கானா. ஆனா எனக்கு அவன் மேல நம்பிக்கையே வரலம்மா. இவனை மாதிரி ஆளுங்க ஆட்டோ ஓட்டுறதே பொதுமக்கள் கிட்ட இருந்து திருடதான். பண்ண தப்ப திருத்திக்கிட்டு ஒழுங்கா வாழணும்னு நினைச்சு வேற வேலை பாக்குற ஒருத்தர் மேல இப்படி பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறது பெரிய தப்புப்பா. தப்பே இல்லம்மா. இதுக்கு முன்னாடி அவனால எத்தனை குடும்பம் கஷ்டப்பட்டிருக்கு, எத்தனை கல்யாணம் நின்று போயிருக்கு, எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சிருக்கான். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ திடீர்னு திருந்திட்டேன்னு சொன்னா பண்ண தப்பெல்லாம் சரியாயிடுமா? இந்த மாதிரி ஆளுங்களாம் சும்மாவே விடக்கூடாதுமா. நான் பண்ணது சரிதான். தப்பு பண்றப்போ போலீஸ் கிட்ட மாட்டாதவன் பண்ணாத தப்புக்கு இப்போ போலீஸ் கிட்ட மாட்டிக்கினான். பாத்தியா? அவன் திருடினதையும் அவன் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்ததையும் தப்புன்னு சொல்றீங்கல்ல. இப்ப நீங்க பண்றது என்னப்பா? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் செயின் கீழே கிடந்ததுன்னு சொல்லி கொடுத்துட்டு வர போறேன். திருந்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ப்பா. அப்படி கொடுக்கலன்னா அவங்க திரும்பவும் தப்பான வழிக்கு தான் போவாங்க. அதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. நான் போறேன்ப்பா. சொன்னா கேளுமா, நில்லுமா.